மையம் பகுதியில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண் குரலுக்கும் பெண் குரலுக்கும் வித்தியாசம் இருப்பது ஏன், நாம் எவ்வாறு பேசுகிறோம் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இயற்கையின் படைப்பில் ஒரு மனிதனின் குரல் இன்னொரு மனிதனின் குரலை போல் இருப்பதில்லை என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். உதாரணத்திற்கு நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் குரல்களை எடுத்துக்கொண்டால் யாருடைய குரலாவது இன்னொருவனின் குரலோடு 100% பொருந்துகிறதா என்பதை பார்த்தோமானால் நிச்சயமாக இருக்காது தான் என்று கூற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் குரலின் வழியே குறிப்பிட்ட மனிதரை நம்மால் அடையாளம் காண முடியும் என்பதும் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குரலை கேட்டவுடன் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஆணா அல்லது பெண்ணா என்பதை நம்மால் எளிதாக கூற முடியும் என்பதும் உண்மை. ஆண் குரல் பெண்ணின் குரலை காட்டிலும் சற்று தடிமனாகவும் கொஞ்சம் கரகரப்பாகவும் இருப்பதால் நாம் எளிமையாக ஆணின் குரலை கண்டுகொள்ள முடியும். அதே வேளையில் பெண் குரலானது சற்று இனிமையாகவும் மென்மையாகவும் இருக்கும். அந்த மென்மைதான் ஆணின் குரலில் இருந்து பெண்ணின் குரலை வேறுபடுத்தி காட்ட உதவுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைகள் குரலில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் தெரிய நமக்கு குறைந்தது 4 வயதாவது தேவைப்படும். இந்த குரலின் வித்தியாசத்தை நம்மால் அதிகம் உணர்ந்து கொள்ள முடியாது. இதற்கான காரணத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் முதலில் எப்படி பேசுகிறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். மனிதனின் தொண்டை பகுதியில், குறிப்பாக குரல் வலையின் கிடைமட்டமாக அமைந்த 2 ஜோடி தசை மடிப்புகள் தான் மனிதன் பேசுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குரல் நாண்கள், அதாவது வோக்கல் கார்டு என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த தசை மடிப்புகள் நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது தளர்ந்த நிலையிலும், நாம் பேச முயற்சிக்கும் போது வீணையின் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் நரம்பை போல விரைப்பான நிலையிலும் இருக்கும். நம் மூச்சை உள்ளிழுக்கும் போது நுரையீரலை சென்றடையும் காற்று நாம் பேச முயற்சிக்கும் போது திரும்பி வந்து விரைப்பாக நிற்கும் குரல் நாண்களின் மீது குறிப்பிட்ட அழுத்தத்தில் மோதுவதால் குரல் நாளங்கள் அதிர செய்து சத்தத்தை உருவாக்குகிறது. வீணையில் இழுத்து கட்டப்பட்ட நரம்புகளை விரல்களால் மீட்டும் போது ஏற்படும் சத்தம் உண்டாகிறதோ அதுபோல விரைப்பாக நிற்கும் குரல் நாண்களின் மீது அழுத்தப்பட்ட காற்று வந்து மோதும் போது சத்தம் உண்டாகிறது. சாதாரணமாக குரல் நாண்கள் வளர்ந்த ஆணின் 17.5 முதல் 25 மில்லிமீட்டர் வரையிலும், வளர்ந்த பெண்ணில் 12.5 முதல் 17.5 மில்லிமீட்டர் வரை நீளமும் இருக்கும். இவை சத்தத்தை உண்டாக்க வளர்ந்த ஆண்களில் வினாடிக்கு 120 முதல் 130 முறையும், வளர்ந்த பெண்ணில் வினாடிக்கு 200 முதல் 220 முறையும், குழந்தைகளில் 300 முதல் 310 முறையும் அதிர்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது நம்முடைய குரல் நாளங்கள் மிகவும் சிறியதாகவும் விரைப்பாகவும் இருக்கும். நம் வளர வளரதான் குரல் நாளங்களும் வளர்ச்சியடையும். 3 அல்லது 4 வயது வரை ஆண் பெண் இரு பாலருக்கும் குரல் நாளங்களின் வளர்ச்சி ஒரே அளவில் தான் இருக்கும். ஆகையால் 4 வயது வரையுள்ள குழந்தைகளின் குரல்களில் ஆண் மற்றும் பெண் என்ற வித்தியாசத்தை நம்மால் காண முடியாது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்களின் குரல் நாளங்கள் பெண்களின் குரல் நாளங்களை காட்டிலும் வேகமாக வளர்கிறது. ஆண்களின் குரல் நாளங்கள் வளர வளர அதன் விரைப்பு தன்மை குறைந்து விடுகிறது. குரலில் மென்மையும் குறைந்து விடுகிறது. ஒருவித கரகரப்பு தொற்றி கொள்கிறது. ஆண்களோடு ஒப்பிடுகையில் பெண்களின் குரல் நாண்கள் அளவிலும் சரி வளர்ச்சியிலும் சரி குறைவாக இருப்பதால் தான் பெண்ணின் குரல் நாண்கள் விரைப்படைந்து குரலில் மென்மை கூடுகிறது. இதனால் தான் ஆண்களின் குரலில் இருந்து பெண்களின் குரலை எளிமையாக வித்தியாசம் காண முடிகிறது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவர் 12 வயதை எட்டும் போது அவருடைய குரல் நாண்கள் அதன் முழு வளர்ச்சியை எட்டிவிடுகிறது. இதன் காரணமாக தான் 12 வயதிற்கு பிறகு ஆண் மற்றும் பெண் குரல்கள் முற்றிலும் வேறுபட துவங்குகிறது. பெண்களுக்கு மென்மையான குரல் அவர்களுடைய 50 வயது வரை நீடிக்கும். அதன் பிறகு அவர்கள் குரல் நாணங்கள் நெகிழ்ச்சி அடைய துவங்குவதால்
50 வயதிற்கு பிறகு பெண்களின் சிலருக்கு ஆண்களைப் போலவே குரல் தடிமனாக மாறிவிடுகிறது. 60 வயதிற்கு பிறகு ஆண் பெண் இருபாலர் குரல் நான்களும் ஒன்றுடன் ஒன்றாக உரசிக்கொள்ள ஆரம்பித்து விடுவதால் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குரலில் தளர்ச்சியும் நடுக்கமும் உண்டாகிறது. இதன் காரணமாகத்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட சிலருக்கு வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியாமல் போகிறது. நாம் நமது தொண்டை குழியில் உள்ள குரல் நாள்களை தளர்வடையாமல் பார்த்து கொண்டோமானால் நம்முடைய குரல் எந்த வயதிலும் மாறாமல் இனிமையாக இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம். இதற்காக நாம் சிலவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக மது அருந்துதல் கூடாது. மது அருந்தும் போது தொண்டையில் உள்ள அனைத்து தசைகளும் பாதிப்படைவதால் மதுவை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. மேலும் புகைப்பிடிப்பதை மாசு நிறைந்த காற்றுகளை சுவாசிப்பதையும் தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். தொண்டை வற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொண்டை குழியை ஈரமாக வைத்திருந்தால் எந்த வயதிலும் நம்முடைய குரலில் இளமையை கட்டி வைத்திருக்க முடியும்.